லாஸ்ட் வீடியோவில் ஃபேஸ் பண்ண எரர் அண்ட் தென் கார்ட் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே பண்ணி இந்த இ-காமர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு விஎஸ் கோட் போகிறேன். திரும்ப நான் என்ன எரர் ஃபேஸ் பண்ணுறது டைம் லைக் பார்க்குறேன். ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் ஆட் ஆகலாம். ஸோ விஎஸ் கோட் போகிறேன். லைக் ப்ராடக்ட் லிஸ்ட். ஓகே, இங்கேயும் அரேவாக பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணாலும் இப்போ இங்கே ரிமூவ் பண்ணுறேன். அரேவாக பாஸ் பண்ணது. தென் இப்போ வந்து லைக் குரோம் போகிறேன். தென் திரும்ப ரீலோட் பண்ணுறேன். ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். cannot read the properties of name of undefined. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், லைக் இங்கே வந்து லைக் இங்கே இல்லை. ஸோ நம்ம இங்கே வேல்யூ லைக் ப்ராடக்ட் ஓகே மாடலில் வேல்யூ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ மாடலில் லைக் ஓகே இப்போ நம்ம இங்கே அரே தேவை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ திருப்பி இதை க்ளோஸ் பண்ணுறேன், ரீலோட் பண்ணுறேன். தென் இப்போ ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். தென் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ப்ராடக்ட் கரெக்டாக ஆட் ஆகும். திருப்பி ஹேண்ட் பேக் கொடுக்குறேன். எனக்கு இது குவான்டிட்டி மட்டும் 2 வரணும். குவான்டிட்டி 2 வந்துச்சு. ஸோ லைக் இப்போ என்ன பண்ணணும், லைக் ஐட்டம் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கார்ட்டுக்கு போகிறேன். கார்ட் ஐட்டம்ஸ் ஹெடர் காம்பனண்ட் கார்ட் ஐட்டம்ஸ். ஸோ வேல்யூ மட்டும் எடுக்கிறேன். ஸோ இப்போ ரீலோட் பண்ணுறேன். லைக் நமக்கு என்ன குவான்டிட்டி மட்டும் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இப்படி குவான்டிட்டி ஃபில்டர் பண்ணுவீங்க. இப்படி குவான்டிட்டி ஃபில்டர் பண்ணணும். லைக் ரெடியூஸ் மெத்தட் யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் ஜஸ்ட் லென்த் இருக்குது. ஜஸ்ட் லென்த் டைப் பண்ணால் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றது காட்டிடும். ஸோ இப்போ என்ன லைக் அது சப்போஸ் நான் என்ன ஆட் பண்ணுறோம், ஸோ 3 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து வேல்யூஸ் லைக் 10 ஸ்டார்ட் லென்த் இருக்குது. டாட்டில் லென்த்து என்ன கொடுக்க சொல்கிறேன், இல்லை 0 டிஸ்பிளே பண்ணுறேன் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து லைக் ஒரு ரீலோட் பண்ணுறேன். தென் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அந்த ஆட்டோ கட்டோட வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் ஆட்டோ கட் கொடுக்குறேன். ஸோ இங்கே திருப்பி ஆட் டு கார்ட்டே கொடுத்தாலும் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் மாதிரி லைக் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ இங்கேயே லைக் பட்டன்ன்றதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். லைக் நம்ம இப்போ என்ன பண்ணணும், பட்டனாக மாற்றிக்கலாம் வந்து. ஓகே, ஸோ அந்த பட்டனாக மாற்றும் போது நமக்கு வந்து லைக் இந்த காம்பனண்ட் டிஸ்பிளே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இப்போது பட்டன் ஓகே பட்டனை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இன்னும் இப்போ க்ரோம் போகிறேன். ஓகேவா? தென் நம்ம மாடல் வந்து கார்ட் மாடல் ஒரு கார்ட் மாடல் க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? இது 4 கிளிக் ஃபங்க்ஷன்லாம் அப்புறம் பார்ப்போம். கார்ட் மாடல் டாட் ஜேஎஸ் import react from react. ஓகே, தென் கார்ட் மாடலாக வந்து லைக் ரைட் பண்ணுறேன். சொன்னேன் செட்டாக கான்ஸ்ட் ஆஃப் கார்ட் மாடல். ஓகே, இந்த வேல்யூஸ் நமக்கு லேட்டராக பார்த்தோம். ஸோ ரிட்டனில் வந்து நம்ம ஒரு ஜேஎஸ்எக்ஸாக வந்து ரிட்டர்ன் பண்ணிப்போம். இதில் லைக் சேம் தான் நம்ம என்ன இந்த இதில் பண்ணோமோ அதே தான் பண்ண போகிறோம். சப்போஸ் லைக் அந்த அதே யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எழுதுகிறேன் லைக் ஒரு டிவல் ரிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த டிவுக்கு வந்து ஒரு மாடல் ஓவர்லே அதே கிளாஸ்க்கு மாடல் ஓவர்லே
ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ லைக் ஒரு டேட்டா வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ யுவர் கார்ட் அப்படிங்கிற டேட்டா வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஹெச்டோட்டா இங்கே நான் என்ன பண்ண ஒரு கண்டிஷன் ஆகி போகிறேன். என்னன்னா எனக்கு இங்கே கார்ட் டேட்டா வரப்போகுது. ஸோ கார்ட் ஐட்டம்ஸோ சம்திங் கார்ட் டேட்டா வரப்போகுது. கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், கார்ட் டாட் லென்த் triple equals to 0. லைக் இங்கே என்ன பண்ணேன், ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேக் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறேன். பட் இஸ் எம்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணிடலாம். சப்போஸ் லைக் எனக்கு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ண போவேன்னா, சம் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா நான் இப்போ ஒரு டிப்புக்குள்ளே டிஃபைன் பண்ணுவேன். ஸோ ஒரு டிப்பில் some error of then the how the error div error வருதுப்போ. ஓகே, இப்போ error இதை வச்சு ஓகே இது ஒன் டூ கண்டினியூ நோ கொடுக்கும். இதுன்றதை தெரியல, நோ கொடுத்துட்டு இப்போ இந்த டிப்புக்கு வந்து லைக் நேம் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ கார்ட் டாட் மேப் ஆஃப் என்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது மேப் பண்ணும். கரெக்டாக வெயிட் பண்ணாங்க, இது என்னன்றது பார்த்துட்டு வந்தாங்க. சம்திங் நம்ம இங்கே என்ன பண்ணோம், டேட்டா வந்து போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைக் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐட்டம் வந்து தான் இருக்க போகுது. ஸோ ஐட்டம் கரெக்டாக இதில் வந்து ஒரு டிபல். ஓகே, இந்த டிபோவில் தான் நம்ம வந்து லைக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ லைக் இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட் பண்ணலாம், ஃபார்மேட் டாக்குமெண்ட் வித் ஓகேவா. டிவ் டேக் item dot name, then item dot price, then item dot quantity. தென் இங்கே டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கும். ஸோ டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கிளாஸ் நேம் ஆஃப் மாடல் ஐஃபன் ஐட்டம். கரெக்டாக. ஸோ தென் என்ன பண்ணலாம், பட்டனில் லைக் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுவோம். ஓகேவா. ஸோ ரிமூவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிடுவோம். ஓகே, தென் என்ன பண்ணலாம், H3 யூஸ் பண்ணி லைக் கார்ட் வேல்யூஸை டோட்டல் வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம். தென் இப்போது நமக்கு இங்கே பட்டன்ஸ் கீழே கரெக்டாக நம்ம இதை டிவுக்குள்ளே இல்லை, சாரி, இங்கே நம்ம இங்கே தான் பண்ணோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் இங்கே போடுவோம். இப்போதைக்கு லைக் டோட்டல் ப்ரைஸ் சும்மா நான் எல்லாமே ஹார்ட் கோட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஒரு டெம்ப்ளேட் அப்படியே வந்து வியூ பண்ணுறது அப்படின்றது. இதில் என்ன இருக்குது, லைக் நம்ம வைக்கிறது தான் நேம். ஸோ நம்ம வந்து
நேமிங் கன்வென்ஷனுக்காக லைக் மாடல் கண்டென்ட்ன்றதை நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் லைக் இங்கே மாடல் ஐட்டம் நமக்கு கீழே இருக்குது. ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ பட்டனுக்கு வேணால் லைக் இந்த பட்டனுக்கு வந்து ஒன்று என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் வச்சுப்போம். கிளாஸ் நேம் வந்து லைக் clear btn. தென் இங்கே நம்ம இன்னொரு பட்டன் வைப்போம். ஓகேம்மா. ஸோ அந்த பட்டன் எதுக்காக வைக்கிறோம்னா லைக் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கார்டுக்காக வைக்கிறோம். அதுக்கான சிஎஸ்எஸ் நம்ம எழுதுவோம். கரெக்டா? ஸோ கிளாஸ் நேம், இப்போ நம்ம கிளாஸ் நேம் எழுதணும் க்ளோஸ் btn. இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணும் model.css. கரெக்டா? இப்போ நாம் என்ன பண்ணோம், மாடல் ஓவர்லே. ஸோ அதனால் அது ஃபிக்ஸட் பொசிஷன். தென் எங்கே இருக்கணும், டாப் 0 இருக்கணும். தென் லெஃப்டும் 0 வச்சுப்போம். வித் வந்து ஒரு 100%, 100%. தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து RGBA 0 0 0 0.5. ஓகேவா? 0.5. இந்த மாடல் கண்டென்ட் வந்து லைக் மாடல் கண்டென்ட் இருக்கிறது சிஎஸ்எஸ். கரெக்டாக? இந்த என்னென்னா லைக் மாடல் கண்டென்ட் வந்து இருந்துச்சுன்னா ஓகே, மாடல் கண்டென்ட் கரெக்டாக. ஸோ இப்போ மாடல் கண்டென்ட்டுக்கு ஒரு சிஎஸ்எஸ் இருக்கும். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் லைக் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ தென் என்ன பண்ணலாம், லைக் padding 20 pixel. தென் அதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 12 pixel. தென் ஒரு வித் வந்து என்ன பண்ணலாம், 90%. லைக் எவ்வளோ ஸ்பெசிஃபைடு பொசிஷன்ன்றதை நம்ம வந்து வைக்க முடியும். பாக்ஸ் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா 0 2 pixel 10 pixel. RGBA 0 0 then 0 0.2 வச்சுக்கோம். லைக் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா லைக் நீங்கள் டெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க. லைக் 5 வச்சா என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு. இல்லைன்னா நான் அதில் அட்ராக்ட் பண்ணுறது காட்டுறேன். இந்த கம்பெனண்ட் என்டர் பண்ணி ரிலேட்டிவ் வச்சுப்போம். அதுக்கு ரிலேட்டிவாக இது இருக்கணுன்ற மாதிரி. ஐஃபன் ஐட்டம் மார்ஜின் 0. கரெக்டாக? டெக்ஸ்ட் லைன் லெஃப்ட்டு. ஏன்னா இப்போ பட்டன் டைரெக்டாக சிஎஸ்எஸ் வரும். பேடிங் எவ்வளோ, 10 pixel தென் 15 pixel. தென் என்ன பண்ணணும், இப்போ நம்ம இது வந்து பிளாங்காகவே நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ லைக் சிம்பிளாக என்ன பண்ணலாம், லைக் இம்போர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணோம், லைக் கார்ட் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். கரெக்டாக? எங்கே யூஸ் பண்ணோம், அதான் நம்ம இங்கே லைக் ப்ராடக்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஏம்டாஜஸ் இங்கே தான் நம்ம எதை யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஓகே, இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இம்போர்ட் கார்ட் மாடல் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாங்க. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ டிஃபால்ட் ஆஃப் கார்ட் மாடல்.
கார்ட் மாடல் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், கார்ட் மாடல் நான் இங்கே வைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு cannot read the properties of length of இங்கே லைக் லென்த் வந்து லீட் பண்ண முடியலன்னு காட்டுது. ஸோ கார்ட் மாடல் 8ல் ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைக் எதுவுமே வராது கரெக்டாக. ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா app.js இதை வந்து லைக் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்து வச்சிடும். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கான்ஸ்ட் ஆஃப் இதுக்கு வந்து மாடல் ஓப்பனில் இருக்கு இல்லை க்ளோஸில் இருக்கு அப்படின்றது ஓப்பன் சரி யூஸ் ஸ்டேட்டில் இனிஷியலாக ஃபால்ஸ் கரெக்டாக. ஓகே, இது இங்கே வைக்கக்கூடாது, தப்பு, சாரி. ஏன் இந்த இங்கே வைக்கக்கூடாது, ஹெட்டரில் தான் வைக்கணும், ஏன்னா ஹெட்டரில் தான் என்னுடைய கம்பனண்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டரில் தான் வைக்கணும் கரெக்டாக. ஸோ ஹெட்டரில் இங்கே வச்சாச்சு. தென் என்ன பண்ணணும், இந்த பட்டனுக்கு லைக் ஆன்லைன் ஃபங்க்ஷனாலிட்டி இதெல்லாம் இங்கே நான் கார்ட் மாடல் இம்போர்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக. நான் ஏன்னா கார்ட் மாடல் ஹெட்டரை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹெட்டரை தான் இம்போர்ட் பண்ணணும். என்ன பண்ணுறேன், யூஸ் ஸ்டேட். இப்போ இது கரெக்டாக இருக்கு. ஸோ இம்போர்ட் கார்ட் மாடல், தென் இப்போ நான் வந்து பார்க்குறேன், ஏன்னா இப்போ வராது வேல்யூ, வேணால் நம்ம இங்கே நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. இது எப்போ லைக் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன பண்ணுறேன், டாகிள் பண்ணுறேன். கரெக்டா. ஸோ இதை லைக் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், இந்த இப்போ கிளிக் பண்ணால் ஷோ பண்ண, கிளிக் பண்ணலாம் ஷோ பண்ணாது அப்படிங்கிறது. ஸோ அதனால் இப்போ இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் எழுதலாம், ஆன் கிளிக். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ லைக் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், இஸ் மாடல் ஓப்பன் அப்படின்னு மட்டும் இந்த கார்ட் மாடல் கார்ட் அப்படிங்கிறது கரெக்டாக. என்னென்ன தேவை, எனக்கு வேல்யூஸ் தேவை, கார்ட்டுடைய வேல்யூஸ் எல்லாம் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லைக் லேட்டராக நான் வந்து என்ன பண்ணணும், லைக் இந்த ஃபங்க்ஷனும் தேவை, தென் வேல்யூஸும் தேவை, லைக் இதில் இருக்க கார்ட்டோடைய வேல்யூஸ் எல்லாமே தேவை கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணலாம், கார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் நமக்கு கார்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு டைரெக்டாக நான் என்ன பண்ணலாம், கார்ட் ஈக்குவல் டு கார்ட் ஐட்டம்ஸ் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிருக்கோம். இப்போ ஒரு பாப்பப் வந்திருக்கு கரெக்டாக. லைக் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பாஸ் பண்ணலாம். நமக்கு இப்போ எதுவுமே கார்ட் ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன பண்ணோம், லைக் இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம், டாகல் மாடல். ஸோ டாகல் மாடல் பாஸ் பண்ணாமல் லைக் டாகல் மாடல் இது நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நம்ம கார்ட் மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாகல் மாடல் இங்கே என்ன பண்ணோம், ஓகே கிளியர் கார்ட்
ஓகே சார், இது க்ளோஸாக வச்சுக்கோம். தென் இதுக்கும் கீழ் ஒரு கிளியர் காட்டாக வச்சுக்கோம். டாகல் மாடல் ஓகே. நமக்கு என்ன இன்னும் தேவை? ஓகே, இப்போதைக்கு டாகல் மாடல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். டாகல் மாடல் தென் க்ளோஸ் ஆக்ஷன் கிளிக் பண்ணும்போது ஓகே. இப்போ நம்ம ஒரு லைக் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் அச்சீவ் லைக் யூஐ வைஸ் அச்சீவ் பண்ணியாச்சு. ஓகேவா? டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகலன்றது தெரியல இல்லட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லைக் யூஸ் கோட் போகிறேன். கரெக்டாக தான் இருக்குது ஒர்க் அவுட் எல்லாமே. கண்டிஷன் செக் பண்ணிட்டு இந்த எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. லைக் இப்போ என்ன பண்ணலாம், இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து டீபக்கிங் சொல்லுவாங்க. லைக் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, நம்மக்கிட்ட இருக்கு பாருங்க. கண்டென்ட் ஒரு காட்ட சிம்பிளி தான் டிஸ்பிளே ஆகுது. பட் என்னென்னா நமக்கு பிளாக் கலரில் அந்த பட்டன் காட்டல. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஓகே கலர் வந்து டிஃபைன் பண்ணலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகுது. இங்கேயும் வந்து லைக் இது தேவையில்லை. லைக் எனிவே கலர் வந்து பிளாக் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ நமக்கு கார்ட் ஐட்டம்ஸ்லாம் எம்டின்னு காட்டுது. சப்போஸ் ஆட் பண்ணுறேன், ஆட் டு கார்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ காட்டுது. கிளியர் கார்ட் கொடுத்தா ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து நான் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் ரிட்டர்ன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் போடுற கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அதை தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் லைக் இன்னும் வேணும், லைக் டீப்பராக வந்து லைவ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் வந்து லைக் ஈஸியாக ஓகே உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி லைக் நான் வந்து கன்வீனியன்ட்டு லைக் நான் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.